வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி என் வீடு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். மெய்விளக்கம் என்பது மனிதனுக்கு ஒரு முழுமையான மனமாற்றம், டிரான்சிடென்டல் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆகும். மெய்ப்பொருளை பற்றி இன்னது என விளங்கிக் கொண்டால் மட்டும் போதாது, நான் பிரம்மம், நானே பிரம்மம் என்று பிறர் காதுக்கு எட்டுமாறு கூறிக்கொண்டே இருப்பதும், இவ்வாக்கியங்களையே மந்திரமாக செபித்து கொண்டிருப்பதோ மட்டும் போதாது. அந்த விளக்கத்தில் தோய்வு பெற்று வாழ்விலே அறநெறி ஒழுகி மெய்ப்பொருளே நானாக இருக்கும் பேரறிவில் நிலைத்து மனமாற்றம் பெற்று நிற்க வேண்டும். உதாரணம், ஒரு பெண் திருமணமாகும் வரையில் தந்தையார் குடும்பத்தவளாகவே தன்னை கருதி கொண்டிருக்கிறாள். அவள் திருமணம் செய்து கொண்டு கணவன் வீடு சென்று அக்குடும்பம் பொறுப்பில் தோய்ந்த பின் கணவன் குடும்பத்தவளாகவே அறிவிலும் பொறுப்பிலும் மாற்றம் அடைகிறாள். மாமியார் வீடு என முன்னர் அவள் கருதியது என் வீடு என்றாகிறது. என் வீடு என முன்னர் இருந்தது தாயார் வீடு என்றாகிவிட்டது. அதுபோல தவத்தில் மெய்ப்பொருளோடு ஒன்றி கலந்து நிலைத்து நிலைத்து பழகி அதுவே தானுமாக இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளும்போது ஒரு உயர்ந்த நிலைக்கு மனமாற்றம் உண்டாகின்றது. வேதாந்தங்களை படித்ததாலோ மற்றவர்கள் விளக்க கேட்டு புரிந்து கொண்டதாலோ மாத்திரம் இத்தகைய முழு மனமாற்றம் உண்டாவது அரிது. தன்முனைப்பை அடியோடு ஒழித்து பேராதார பேரறிவோடு கலந்து உறைவதற்கு பயிற்சியால் தான் முயலும். அருட்தந்தையவர்கள் இதை கவியரசர் கண்ணதாசன், இந்த நிலை உணர்ந்தவர்கள் ஆலயத்தை எப்படி நினைப்பார்கள், தங்களுடைய வீட்டை எப்படி நினைப்பார்கள் என்று அவருடைய கருத்தில் உதித்த ஒரு அற்புதமான பாடல். ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால், ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தால், வண்ணப்பூவை அள்ளும் கையில் வாசம் உண்டு, நல்ல சேவை செய்யும் நெஞ்சில் தெய்வம் உண்டு. ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால், ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தால், வண்ணப்பூவை அள்ளும் கையில் வாசம் உண்டு, நல்ல சேவை செய்யும் நெஞ்சில் தெய்வம் உண்டு. கோடி கொடுத்தும் உறவினரோடு வாழ்வது தான் இன்பம், கூட இருந்து பாதி கொடுத்து உண்பது பேரின்பம். இறை போடும் உள்ளங்கள் என்றும் வாழும் தீபங்கள், இல்லை என்று சொல்லாத தங்க கிண்ணங்கள். நல்லவர் இல்லம் பல்கலைக்கழகம், திருநடமாடும் தெய்வங்கள் கூடும் சங்கம். கலகலப்பாக நல்ல ஒளிமயமாக தினம் கல்யாண வீடென வாழும் இல்லம். ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால், ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தால். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.